ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு தொடக்கம் அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நாளை தொடங்கினேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 21. நேற்று அக்ஷய திருதி இல்லையா? ஸோ இன்றைக்கி 21. இன்ஃபேக்ட் இது நேற்று நைட்டோட டின்னர் பார்க்குறீங்க. காலையில் வெறும் லெமன் ரைஸ் பண்ணி எதுவும் லஞ்சுக்கு பண்ணலை, அதே தான் சாப்பிட்டேன். சரி, நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி பண்ணி ப்ரோக்கலி அது கூட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது, அதையும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன். ஸோ இதுதான் நேற்றுக்கான நைட்டு டின்னர் சீன்ஸ். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. இது இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இட்லி. இதில் 3:2 ரேஷியோவில் ரைஸ் அண்ட் உளுந்து போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதுதான் நான் பண்ணுற சீட் மிக்ஸ் மில்க். அதாவது என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் அது கூட மில்க் ஆட் பண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ப்ரோட்டீன் பவுடரையும் ஆட் பண்ணி குடிப்போம். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு லஞ்சுக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்வீட் பொட்டேட்டோ மிட் டே ஸ்நாக்குக்காக பாயில் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, டோஃபு இருந்தது ஃப்ரிட்ஜில், அதை வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் டோஃபு பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டாச்சு. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இமீடியட்டாக நான் லன்ச் வேலையில் தொடங்கிடுவேன். பிகாஸ் 9க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அவளுக்கு லன்ச் பேக் பண்ணுன்றதுக்காக. இட்லி 3 இட்லிக்கு மேலே இப்போல்லாம் கவுண்ட்டு தாண்டறதில்ல. கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டு முதல்லலாம் 4 சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை 3 ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மில்க் வித் சீட்ஸ் சாப்பிட்டு தென் ஐ ஸ்டார்டட் மை லன்ச் ப்ரிப்பரேஷன். ஏற்கனவே ரைஸ் குக் பண்ணி வச்சதுனால குயிக்காக கிரேவி பண்ணி அதை தம்மில் போட்டு பை தென் ஐ கெட் ரெடி. கீழே போயிட்டு அவளோட லன்ச் பாக்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நடப்பேன், ஒரு 40 மினிட்ஸ் நடந்துட்டு தென் ஐ வில் கெட் பேக் டு மை அகெயின் வாட் எவர் த ஒர்க் இருக்கோ, வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன். துணி மடிக்கிறது அது மாதிரி. பாம்பேயில் மெய்டு டெஃபினட்டாக வச்சுக்கலாம், நோ டவுட். பட் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஐ அவாய்ட் மெய்ட். இப்போதைக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஆல் ஃபைன். ஸோ அதனால் நானே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.